நீங்க பேசுறது கேட்கல. நான் ஒன்றும் பேசலைங்க. ஓகே, எல்லாரும் வந்துட்டீங்களா? என்ன செவத்தெல்லாம் காலியா இருக்கு? நார்மலா எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கேத்ரின். நான் இப்போ ஐஐடி டெல்லியில பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு செமஸ்டர் முடிஞ்சிருச்சு, செகண்ட் செமஸ்டர். என்னோட ரிசர்ச் ஏரியா வந்து டென்டேட்டிவ்லி இட்ஸ் கிராஃப் தியரி அண்ட் கிராஃப் அல்காரிதம்ஸ். ஓகே, நான் ஜிஎம்ஐ ஸ்டூடெண்ட் தான். இங்கே வந்து படிச்சு 6 மாசம் முன்னாடி இங்கேருந்து தான் கிராஜுவேட் பண்ணிட்டு போனேன். நான் கேட்டும் எனக்கு பாஸ் ஆயிடுச்சு, நெட்டும் பாஸ் ஆயிட்டேன். ஓகே, ஸோ இன்னைக்கு ஒரு ஆஃப்டர்நூன் செஷன் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கலான்னு வந்திருக்கேன். ஸோ யா லெட்ஸ் see. ஓகே, ப்ராப்ளம் போடுங்க. கொஸ்டின் எழுதியாச்சு, சொல்லுங்க போட்டு என்ன ஆன்சர் வருது. ஃபர்ஸ்ட் போட்டீங்களா? வாட் இஸ் யுவர் ஆன்சர்? பி. தெரியல, நான் போடணும் அப்படின்னு தெரியும். போட்டு தான் சொல்றீங்களா? அதான் போடாம சொல்ற மாதிரி இருக்கு. போட்டீங்க அங்கெல்லாம் இல்லை, கொஸ்டின் எழுதி சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்க. போடுங்க. கொஸ்டினை முறைச்சு பார்க்க கூடாது. இது மேக்ஸ், பென்னும் பேப்பரும் வச்சுதான் ஒர்க் அவுட் பண்ணணும். ரெண்டு இப்படிதான் பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் சம் போட ஆரம்பிக்கலாமா? பின்னாடி யாராவது போட்டீங்களா? என்ன ஆன்சர் வருது? பி. எப்படி போட்டீங்க? என்ன அப்ரோச்? எக்ஸாம் மட்டும் எங்க? ஏன் அப்படி மல்டிப்ளை பண்றீங்க? யூ ஆர் டேக்கிங் திஸ் ரைட். அந்த கண்டிஷன் எடுக்கிறீங்களா இல்லையா? ஸோ 0 is less than √2 - 1
times x into இதுல இருந்து என்ன சொல்றீங்க? √2 மைனஸ் டிவைட் பண்ணுமா? நீங்க திருப்பி இங்க பண்ணும்போது உங்களுக்கு திருப்பி காம்ப்ளிகேட் ஆகும்ல. அவங்க டிவைடுன்னாங்க, அதான் கேட்டேன். சரி, ஓகே. So multiply the root by √2 plus 1. So this will be 0. √2 minus 1 into √2 plus 1 times x in less than square. Okay, இத சால்வ் பண்ணா உங்களுக்கு 0 less than 2 minus 1 அப்போ 1 தான். So x less than ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு 2 plus 1 plus 2 √2. ஓகே, ஸோ இதுல இருந்து இது வந்துடுச்சு. இன்னொரு விஷயம் கேட்டுக்கோங்க. ஏ பத்தி தான் பேசுறோம். நான் ஏயோட கண்டிஷன் எடுத்து எழுதியிருக்கேன். இதுல இருந்து இது வருதுன்னு சொல்றீங்க. இது வந்து இஃப் அண்ட் ஒன்லி இஃப். ஓகே, ஏன் இது ஹோல்ட் ஆகணும்? ஏன் இந்த இன்இக்வாலிட்டி நீங்க தைரியமா மல்டிப்ளை பண்றீங்க, ஏன் அப்படி பண்றீங்க? இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ இஃப் அண்ட் ஒன்லி இஃப். இப்போ சொல்லுங்க, எக்ஸுக்கு என்ன வேல்யூ வரும்? இது என்னது? 3 plus 2. What is your answer? Correct. Which of the following are true? மீதியெல்லாம் பார்க்கணுமா? சுப்ரீமம் இது தப்பாயிடுச்சு. ஓகே, இன்ஃபிமம் 0. ஓகே, சரி, ஓகே. இந்த செட் பாருங்க. ஏ இஸ் ஆக்சுவலி ஈக்குவல் டு 0, 3 plus 2 √2 இன்டர்செக்ஷன் கியூவா எழுதலாமா? ஓப்பன் இன்டர்வலா க்ளோஸ் இன்டர்வலா? ஓப்பன் தான், ஏன்னா இன்இக்வாலிட்டி ஸ்ட்ரிக்டா இருக்கு. ஓகே, ஸோ இந்த செட்டை பத்தி என்னெல்லாம் சொல்லலாம்? சும்மா சொல்லுங்க பார்க்கலாம். என்னெல்லாம் தெரியும் உங்களுக்கு? கவுண்டபிள். கியூ கவுண்டபிள், அதனால சப்செட் ஆஃப் எனி கவுண்டபிள் சப்செட் இஸ் கவுண்டபிள், அதனால கவுண்டபிள். இன்னும் ஏன்றது டென்ஸ். கரெக்டா? ஏன் டென்ஸ்? டென்ஸ் ஆன் 3 plus √2. ஓகே, டென்ஸ் ஆன் அது கூட இம்பார்ட்டன்ட். டென்ஸ் ஆன் ஆர்னால சொல்ல முடியாது. நீங்க டென்ஸ் விட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலா அது ஹோல் ஸ்பேஸ்க்கு போயிடும். அது இதுல வராது, தப்பு. ஓகே, ஸோ இதுல எவ்வளவுதான். அடுத்த சம் போடுங்க. கசியாக்கா அடுத்த क्वेश्चन ஆன்சர். அடுத்த क्वेश्चनக்கு ஆன்சர் சியா? தெரியலையே, பார்க்கலாம். which of the following are true? தெரியல, பார்க்கலாம், போடலாம். அக்கா கொஞ்சம் ஃபாண்ட் பெருசா எழுதுறீங்களா? கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் பெருசா எழுதுறீங்களா அக்கா? கேமரா ஃபாண்ட் சைஸ் ஓகே ஓகே ஓகே. இது வரைக்கும் ஓகே தானே உங்களுக்கு? இனிமே எழுதுறது பெருசா எழுதட்டா?
ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் ரீட் பண்ணி காட்டுறீங்களாக்கா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இஃப் லிமிட் இன்ஃபிமம் an ஈக்குவல்ஸ் லிமிட் இன்ஃபிமம் லிமிட் சுப்ரீமம் an then an is convergent. ஓகேக்கா. சாரி. ஒரு புதிய அப்ரோச் எடுக்க போறோம். ஓகே, நான் இதுக்கு என்ன பண்ணுவேன்னா இந்த செட்டை மட்டும் பாருங்களேன். எஸ் வந்து ஆரோட சப்செட்டா கிளியரா தெரியுதா? ஏன்னா யூ ஆர் டேக்கிங் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் ஆர். ஓகே, அண்ட் என்ன கண்டிஷன் போட்டிருக்காங்க? எக்ஸ் கிரேட்டர் தென் 1 அண்ட் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். கரெக்டா? இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் கியூப் அப்படின்னு. இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸா? எப்படி? ஓகே ஓகே, இதே டொமைன் எடுத்துக்கோங்க. எக்ஸ் கிரேட்டர் தென் 1 தானே? அப்போ ஃபார் எக்ஸ் பிலாங்கிங் டு 1, இன்ஃபினிட்டி எடுத்துக்கோங்க. க்ளோஸ் 1, ஐ மீன் ஓப்பன் 1. க்ளோஸ் 1 எடுத்தா டினாமினேட்டர் 0 ஆயிடும். ஓகே, ஸோ நான் ஓப்பன் 1 எடுக்கிறேன். ஓகே, இதை பத்தி என்ன சொல்லுவீங்க? கண்டினியூஸ். ஏன் கண்டினியூஸ்? எப்படி பார்த்தோன்னு சொல்லுவீங்க கண்டினியூஸ்னு? நியூமரேட்டர் கண்டினியூஸ், டினாமினேட்டர்ல இருக்கிறதும் கண்டினியூஸ், அண்ட் இது வந்து கோஷியன்ட்ல இருக்கு. அதனால டினாமினேட்டர் கண்டிப்பா டொமைன்ல எந்த பாயிண்ட்லயும் நான் ஜீரோ வரக்கூடாது. அப்போதான் உங்களுக்கு இந்த என்ன சொல்ல எஃப் பை ஜின்றது கண்டினியூஸ் ஆகும். இங்க நான் எஃப் பை ஜின்னு எழுதல, நான் ஆல்ரெடி எஃப்னு எழுதிட்டேன். ஸோ ஐ நோ தட் எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் ஓப்பன் 1, இன்ஃபினிட்டி. கரெக்டா? ஓகே ஓகே, இப்போ கண்டினியூஸ்னா எனக்கு என்ன தெரியும்? ஒன்றும் இல்லை, இதோட ரேஞ்சை வச்சு கனெக்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? இது வந்து ஷுட் பி கிரேட்டர் தென் 22 இல்ல? அப்போ இதோட ரேஞ்ச் 22 தாண்டி எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கணும். ஓகே, இப்போ இதுக்கு பதிலாக நான் என்ன சொல்வேன்னா ஐ வில் செக் திஸ் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ். செக் பண்ணுங்க எப்படி வருது. அக்கா சொல்லுங்க. அக்கா, கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் ஓபன் செட் வந்து ஓபனா தானே இருக்கும்க்கா, அதை வச்சு. கரெக்ட், ஆனா இங்க செட் எப்படின்னு கூட தெரியாதே, ஓபனா இல்லைன்னு கூட தெரியாதே. டொமைன் டொமைன் எப்படின்னு சொல்லிட்டேன். இந்த செட்டை வச்சுதான் இந்த செட்டை படிக்கிறதுக்காக தான் ஃபங்க்ஷன் எடுத்தேன். ஆனா இதே ஃபங்க்ஷன் தான் இது செட்டுக்கும் வரும்னு தெரியாதுல. இப்ப எடுங்க, எக்ஸ் கிரேட்டர் தென் 1னா சும்மா ஜஸ்ட் டேக் எக்ஸ் ஈக்குவல் டு சம் 3/2 அப்படின்னு இந்த கண்டிஷன்ல போட்டு பாருங்க, இது சாட்டிஸ்ஃபை ஆகுதான். கிரேட்டர் தென் 22 வருதான்னு பாருங்க. வராது. அப்போ இதோட இது இமேஜ் தான் அந்த செட் அப்படின்னு கூட சொல்ல முடியாதுல்ல. ஓகே, ஸோ வரலாம். கொஞ்சம் பேசுங்க. இந்த ஃபங்க்ஷன் இந்த லிமிட் கண்டுபிடிங்க.
இது எடுத்தீங்கன்னா ஈக்குவல் டு லிமிட் n tends to infinity 1 minus x power 4 by 1 minus x cube. இதுல இருந்து x power 3 வெளில காமன் எடுப்பேனா? ஓகே, நான் தைரியமா எடுப்பேன் ஏன்னா x not equal to 1. ஓகே, so this is equal to limit n tends to infinity x okay, x tends to infinity இதுல இருந்து x power 4 வெளில எடுத்தேன்னா எனக்கு 1 by x power 4 minus 1 into x power 4 by 1 by x power 3 minus 1 into x cube. கரெக்டா? இதுல இருந்து கேன்சல் பண்ணிப்பேனா? கேன்சல் பண்ணா எனக்கு ஒரே ஒரு x தான் மேல இருக்கும். x into 1 by x power 4 minus 1 1 by x power 3 minus 1. இதுல இருந்து எனக்கு என்ன வரும் லிமிட்? இன்ஃபினிட்டி. ஓகே, இது பாருங்க, எக்ஸ் இன்ஃபினிட்டியை நோக்கி போகும்போது உங்க ஃபங்க்ஷனும் இன்ஃபினிட்டி, அதாவது இந்த ஃபங்க்ஷனோட டேல் இன்ஃபினிட்டியை நோக்கி போகுது. ஓகே, இது வரைக்கும் தான் நான் சொல்லணும். அப்போ நான் இதுல இருந்து என்ன இன்ஃபர் பண்ணலாம்னா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷன் எனக்கு 22 மேல ஒரு பாயிண்ட் கிடைக்கும், அதாவது இந்த கண்டிஷன் ஒபே பண்ற மாதிரி. ஓகே ஓகே, ஸோ இதுக்கப்புறம் ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, which of the following is true? S empty, true or false? எலிமெண்ட் எங்க இருக்கு காமிங்க, இங்க பாக்கெட்லயா இருக்கு? டேக் give me one element. எடுங்க, சும்மா எடுத்து பாருங்க. x greater than 1 ன்னு கேட்டு சொல்லிட்டாங்களா? அதை விட பெருசா ஒரு எலிமெண்ட் எடுத்து போட்டு பாருங்க, greater than 22 வருதான்னு. பெரிய நம்பரா போடுங்க, அப்பதான் கிரேட்டர் than 22 வரும். பெருசா உங்களுக்கு காம்புடேஷன் ஈஸியா வர மாதிரி, உங்களுக்கு அந்த கால்குலேஷன் ஈஸியா வர மாதிரி. சும்மா இந்த மாதிரி என்ன √2 பவர் சம்திங் அந்த மாதிரி எல்லாம் எடுக்காதீங்க. சும்மா இந்த 2 10 அந்த மாதிரி எல்லாம் எடுங்க. 5 சம் கிரேட்டர் than சம் கண்டிப்பா 10க்கு மேல வருமா? இது ஆன்சர் என்ன வருது? 1 point something-ஆ? 1 point something-ஆ? சரி, அப்போ 100 ஸ்கொயர் எடுங்க. 100 ஸ்கொயர் எடுத்து போட்டு பாருங்க. இது 100 பாயிண்ட் வருதே, கரெக்ட் தான். ஏன் 1 பாயிண்ட் சொன்னீங்க? இதுல நீங்க 100 எடுத்தாலே ஓகே ஆகுது. உங்களுக்கு 100 பாயிண்ட் என்ன ஆன்சர் இது? 100 பாயிண்ட் சம்திங். ஸோ திஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் than 22. ஸோ ஒரு எலிமெண்ட் காமிச்சாச்சு. ஓகே, இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, நான் எம்டின்னு மனசுல தோணும். சில நேரத்துல அங்கதான் உங்களுக்கு சதி வைப்பாங்க. ஓகே, சும்மா ஒரு 30 செகண்ட்ஸ் ஏதாவது எடுத்து ஒரு நம்பரை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துடணும். ஓகே, S is empty, இது false. There exists a bijection from S and N. ஏன் false? இது பாருங்களேன், இந்த ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணுங்க. There exists a bijection between S and N. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த Sன்றது கவுண்டபிள்ன்றாங்க. இது ஆக்சுவலி அன்கவுண்டபிள் வரும், ஏன்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஒரு எலிமெண்ட் எடுத்துட்டேன், இது கண்டிப்பா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் கிடையாது. அதனால இமேஜ் எப்படி போனாலும் கண்டினியூஸா இருக்கும். ஓகே, ஓப்பன் இன்டர்வலா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகே, சப்போஸ் ஓப்பன் இன்டர்வல் வந்தாலும் ஒரு சின்ன இன்டர்வல்னாலே உங்களுக்கு அன்கவுண்டபிளி மெனி பாயிண்ட்ஸ் வருமா? ஓகே, ஸோ தட் இஸ் Dன்றது ஃபால்ஸ். அடுத்தது, there exists a bijection between S and R. இது ட்ரூவா ஃபால்ஸா? ஏன் ட்ரூ? இதோட இமேஜ் ஓப்பன் இன்டர்வல் தான் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் என்ன சொல்லவே இல்லையே, ஏதோ ஒரு இன்டர்வல் தான் சொல்லியிருக்கேன். ஓப்பன், சப்போஸ் காம்பாக்ட் இந்த மாதிரி கூட வந்திருக்கலாம்ல, இன்ஃபினிட்டியை நோக்கி போகுது, அதனால சம்திங் இன்ஃபினிட்டி இப்படி கூட வந்துக்கலாம்ல. இப்படி இருந்தா நீங்க ஆருக்கு எப்படி பைஜெக்ஷன் கொடுப்பீங்க? 1 1 on 2 வேணும்ல.
இப்படி வந்ததுன்னா நீங்க சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணுவீங்க? எப்படி கொடுப்பீங்க? எடுப்பி கொடுப்பீங்க. இல்ல ஆக்சுவலி இது வந்து ஆர்டர்ல நீங்க என்ன அக்கவுண்ட் ஆர்டர் ஒரு பைஜெக்ஷன் கொடுக்க முடியும். சொல்லுங்க, தெரியல எனக்கு. இல்ல எப்படி எப்படி சொல்வீங்க? இங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க, இங்க இருந்து இப்படி இழுத்து விட்டுருவீங்க, மேல கவர் ஆயிடும். எப்படி இது காம்பாக்ட் ஆயிடும்ல, இதோட இமேஜ் இங்க வந்துருச்சுன்னா அது கண்டினியூஸா இருக்கணும்னு அவசியம் இல்ல. வந்து போட்டு எனக்கு தெரியல, எனக்கு 6 மாசம் மேல ஆகுது, அதனால. சரி, பைஜெக்ஷன் கொடுங்க. எப்படி கொடுப்பீங்க அதுல? காம்பாக்ட்ல கொடுக்க முடியுமா? எனக்கு தெரியல. நான் விட்டு போயிருக்கலாம். ஏன்னா 5 மாசமா தியரிட்டிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். அடுத்த அன்கவுண்டபிள் செட் எனக்கு கொடுத்தீங்கன்னா அது வந்து ஆருக்கு இல்லனா பவர் செட் ஆஃப் ஆருக்கு இருந்து அதுக்குலாம் பைஜெக்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும்ன்றது தேரும். சோ நீங்க ஆர்ல இருந்து எந்த ஒரு அன்கவுண்டபிள் செட் கொடுத்தீங்கன்னா அது ஆரோட பைஜெக்ஷன் கண்டிப்பா இருக்கும். ஆரோட பைஜெக்ஷன் இருக்குமா? ஆமா, ஆரோட பைஜெக்ஷன். ஆமா, இத கேண்டஸ் தியரம். கேண்டஸ் தியரம் அது இல்ல. ஆரோட பவர் செட்டுக்கு பைஜெக்ஷன் பைஜெக்ஷனே இருக்காது அதுல. இந்த மாதிரி செட் எடுத்தீங்கன்னா there is no bijection on to map. Actually there is no surjection between a set and its power set. இந்த க்ளோஸ் இன்டர்வல்ல ஆமா, இப்ப மேல போட்டீங்க a, b, க்ளோஸ் இன்டர்வல். அதுக்கும் ஆருக்கு பைஜெக்ஷன் இல்ல. பைஜெக்ஷன் கொடுக்க முடியும், ஆனா கண்டினியூஸா கொடுக்கணும்ன்ற அவசியம். க்ளோஸ் இன்டர்வல் a, b க்கும் ஆருக்கு எப்படி கொடுப்பீங்க? ஓகே ஓகே, புரியுது. இப்படி எடுத்து இங்க ஒரு பாயிண்ட் எடுப்பேன், இந்த பாயிண்ட்டுக்கு நேரம் இன்ஃபினிட்டி போற மாதிரி. இங்க க்ளோஸ் பண்ணிட்டா இது ஓப்பன் ஆயிடும்ல. எப்படி கொடுப்பீங்க பைஜெக்ஷன்? கொடுக்கும். அந்த 8 பாயிண்ட்ல இருந்து இப்படி வந்து அப்போ இங்க இமேஜ் இருக்கு அதுல. ஆக்சுவலி என்ன பைஜெக்ஷன் 1 ஓகே, அந்த அது அப்படியே இருக்கட்டும். there exists a bijection between S and R. கண்டினியூட்டி கொடுக்க முடியாது. இந்த காம்பாக்ட் இன்டர்வல் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஓகே வரும் தான் தோணுது. ஆனா கேண்டஸ் தியரம் அது கிடையாது. ஒரு செட்டுக்கும் பவர் செட்டுக்கும் ஆன் டு மேப் இருக்காது. பைஜெக்ஷன்ல ஆன் டு மேப் இருக்காது. ஆன் டு மேப் இல்லாதனால பைஜெக்ஷன் இருக்காது. அது எனக்கு தெரியும். மீதி நீங்க சொல்றது கரெக்டா தப்பான்னு எனக்கு தெரியல. ஓகே சரி, இது ஓகே, கேள்விக்குறியா வச்சுக்கோங்க. நீங்க போய் ஹோம்ஒர்க் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது there exists a bijection between S and a dense subset of R. இது ஓகே, ட்ரூன்னு தான் எனக்கு தோணுது. இது வரும் கரெக்ட். டென்ஸ் சப்செட் இது கொடுத்தீங்கன்னா இதுவும் வரும் கரெக்டா? இது சால்வ் பண்ண முடியுமா உங்களால? x greater than இது ஒன் மைனஸ் இது இந்த பக்கம் கொண்டு போனேன். 22 கேன்சல் ஆயிடும். ஸோ இதில் மைனஸ் எக்ஸ் பவர் 4 greater than minus 22 x cube. x greater than 0. So I will have x power 4 less than 22 x cube. இந்த நான் போடுறது கரெக்டான்னு பாருங்க. greater than 22 கொண்டு போயிடுவேன், கேன்சல் ஆயிடும். 22 ஸோ இந்த ஃபார்மேட்ல வரும். இன்இக்வாலிட்டி மாத்திர மைனஸ் சைன். இங்க x power 4 இருக்கு, இங்க x cube இருக்கு. x greater than 1 தான். ஓகே, அதனால இங்க இருந்து தைரியமா நான் x less than 22
என்னவோ நடக்குது. ஓகே ஓகே. 1 minus x power 4 x cube. Okay. So அப்புறம் அங்க இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும்ல, டினாமினேட்டர் நம்ம 21 மாற்றப்ப. plus இல்ல இது மைனஸ் 4 less than இதா. சரி இந்த சம் அப்படியே இருக்கட்டும், இது வரைக்கும் போடுங்க, அது பார்க்கலாம். There exists a bijection between S and a dense subset of R. வரலாம், வர்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட், there exists a bijection between S and a non-empty finite subset of R. ட்ரூவா? ஃபைனைட் அது இன்டர்வெல்னு சொல்லிட்டோம், அதனால அது ஃபைனைட்டா இருக்க முடியாது, அதனால டி வராது. ஓகே, கண்டிப்பா இது ஒரு இன்டர்வல் மாதிரி தான் வரும்னு சொல்லிட்டோம், அதனால ஃபைனைட் வராது, அதனால இது தப்பு. இது ட்ரூவா வர மாதிரி தான் தோணுது எனக்கு, தெரியல, ஆனா பைஜெக்ஷன் கொடுக்க முடியணும் அந்த மாதிரி. ஏன் இந்த க்ளோஸ், சப்போஸ் இந்த க்ளோஸ்டுன்றது கண்டிப்பா ஓப்பன் தான் வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தைரியமா கொடுத்துடலாம், ஏ அண்ட் பி, ஐ மீன் சாரி சி அண்ட் டி. ஓகே, ஏன் இந்த இது கண்டிப்பா லைக் ஓப்பன் செட்டா தான் இருக்கும் அப்படின்றது நீங்க கொஞ்சம் கண்டுபிடிங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் அப்படியே இருக்கட்டும். அடுத்த கொஸ்டின் வாங்க. கன்க்ளூட் பண்ணதுல என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்? எஃப் கண்டினியூஸ், இன்டர்வல், இமேஜ் இன்டர்வல். ஓகே, ஸோ சப்போஸ் ரேஞ்ச் ஆஃப் எஃப்ன்றது இது பாருங்க, உங்களுக்கு இப்படி தானே இருக்கு, இதோட இமேஜ் காம்பேக்ட் ஓப்பன். ஓகே, ஓப்பனுக்கு எடுத்துட்டு போகும். ஸோ கரெக்டா இல்ல க்ளோஸ் எப்படி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஓப்பன் செட்டுக்கு எடுத்துட்டு போகுமா? அப்போ அது இன்வெர்ஸ் இமேஜ் ஓப்பன் என்னது அது? ஓப்பன் மேப்பிங் தியரமா? ஓகே ஓகே, சரி ஓகே, இது இப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, இது இன்டர்செக்ஷன். அந்த க்ளோஸ்ட் ஏக்கு நீங்க எனக்கு அந்த ஆப்ஷன் வந்து கண்டினியூஸா இருக்கு, அது பிரச்சனை இல்ல. பட் அந்த க்ளோஸ்ட் ஆக்டிவிட்டி எப்படி கண்டென்ட் ஏத்துறீங்க? ஓகே, கண்டென்ட் அண்ட் எனக்கு என்ன வேணும்? அந்த கண்டிஷன் பிளஸ் இன்டர்செக்ஷன். சரி, ஏனோ நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க, அந்த அப்ரோச் வேணாலும் போகலாம். நான் ஆக்சுவலி அதே இது செட் தியரிக்கெல்லாம் கொண்டு வரலாம்னு நினைச்சேன். அப்படிதான் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். ஆனா அதாவது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனா, x4 less than 22 minus, அதாவது இந்த பக்கம் மத்ததெல்லாம் இந்த பக்கம் எடுத்து வந்துரும். x4 மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மத்ததெல்லாம் இந்த பக்கம் எடுத்து வந்துரும். ஆறு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்ப அப்போ 1 விட கம்மியா இருக்கும்ல. ஒரே நிமிஷம், இது பாருங்க, இதுல டாமினேட்டிங் டேர்ம் x பார் 4ஆ? டாமினேட்டிங் x4 இந்த டேர்ம்ல டாமினேட்டிங் x பார் 4 பாசிட்டிவ்ல இருக்கு, ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா, உங்களுக்கு x பார் 4 பத்தி என்ன தெரியும்? இப்படி இருக்குமா? எஸ், ஓகே, சாரி, இப்படி வருமா? ஓகே, ஆக்சுவலி இந்த எக்ஸ் பார் ஆக்சுவலி இந்த பாலினாமியலே நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இதை வந்து லைக் யூ ஒரு ஸ்கேலால் கண்டுபிடிக்க முடியும், சச் தட் இது மட்டும் எடுங்க, திஸ் இஸ் லெஸ் than or equal to some c times x பார் 4. டேல் ஆஃப் த பாலினாமியல் டாமினேட் பண்ணலாம். ஓகேயா? ஓகே, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எக்ஸ். நான் இதுல என்ன சொல்ல வரேன்னா, இது கண்டினியூஸ் மேப்ன்றதுனால 0 கீழே வருது, அதனால எப்படியோ இப்படி வந்துதான் போகணும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எக்ஸ் பார் 4 மேல வரும். புரியுதா? லைக்
ஒன்றும் இல்லை. இந்த டேர்ம்ல நீங்க எக்ஸ் ஒரு பெரிய நம்பரா சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. ஒரு 10^4 ஏதாவது எக்ஸ் ஈக்குவல் டு 10^4 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இதை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா அது லெஸ் தென் 0 வருது, கான்ட்ரடிக்ஷன் ஆயிடும். ஸோ லைக் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம், அதாவது இந்த எக்ஸ் பாசிட்டிவ் எக்ஸ் இந்த பக்கமும் நெகட்டிவ் எக்ஸ் அந்த பக்கமும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷன், எந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் பாசிட்டிவ் y ஆக்சிஸ்ல தான் இருக்கணும். ஓகே, ஸோ இது லெஸ் தென் 0னா நான் இந்த போர்ஷன் எடுப்பேன். புரியுதா? இன்னொரு வாட்டி சொல்லணுமா? நான் இதெல்லாம் அழிச்சிட்டேன். ஒரு நிமிஷம், இது முடிச்சிட்டு வரலாம். இது பாருங்க, இந்த கண்டிஷன் நான் அப்படியே இங்க எழுதுறேன். 21 minus 22 x cube. ஓகேயா? இப்போ x equal to some 10^4 எடுங்க. 10^4 எடுத்தீங்கன்னா கண்டிப்பா இது பாசிட்டிவ் ஆயிடும். ஓகே, பாசிட்டிவ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? greater than 0. இந்த இன்இக்வாலிட்டி போட்டீங்கன்னா greater than 0. அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த எக்ஸ் மேல போயே தான் ஆகணும். அதுவும் பாருங்க, x⁴. ஏன் கரெக்டா x⁴ எடுத்தனா இந்த x⁴ இங்க டாமினேட் ஆகுது. அதே மாதிரி நீங்க நெகட்டிவ்ல எடுத்தாலும், அதாவது x equal to 10^4 எடுத்திருக்கீங்களா, அதே மாதிரி x equal to some -10^4 எடுங்க. ஏன்னா இதுவே நீங்க இங்க சப்ஸ்டிட் பண்ணும்போது பவர் 4ல மைனஸ் பாசிட்டிவ் ஆயிடும். ஓகே, இங்க போட்டாலும் இது பாசிட்டிவ் ஆயிடும். ஸோ எப்படியா பாசிட்டிவ் தான். கண்டிப்பா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த பக்கம் இன்ஃபினிட்டியை நோக்கி தான் போகும், இந்த பக்கம் இன்ஃபினிட்டியை நோக்கி தான் போகும். ஓகே, சும்மா நான் ரஃபா தான் ஒரு ஸ்டேஜ்ல இங்க இருக்கும்னு சொல்றேன். ஓகே, பிளஸ் இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் வேறையா, இது கண்டிப்பா ஒரு ஓப்பன் இன்டர்வலா தான் இருக்கும். ஒத்துக்கிறீங்களா? இப்போ நான் greater than or equal to 0 போட்டேன்னா இங்க க்ளோஸ் பண்ணிருக்கலாம். ஆனா இன்இக்வாலிட்டி ஸ்ட்ரிக்டா இருக்கு. ஓகே, சோ கண்டிப்பா ஓப்பன் இமேஜ் தான். ஓகேயா? இது வரைக்கும் ஓகேயா? அக்கா சொல்லுங்க. அக்கா, இப்போ x greater than 1னா அப்ப x³ greater than 1, அப்ப 1 - x³ less than 0 தானே? அப்ப நம்ம மல்டிப்ளை டினாமினேட்டர் அந்த பக்கம் கொண்டு போறப்ப நம்மளுக்கு இன்இக்வாலிட்டி மாறாதா? ஓ கரெக்ட், அதுவும் இருக்கு. இத பாருங்க, இன்னொரு விஷயம், நம்ம இதை இந்த பக்கம் கொண்டு போறோம் இல்லையா, எக்ஸ் greater than 1 போட்டீங்கன்னா இது நெகட்டிவ் தானே, அப்போ இன்இக்வாலிட்டி மாறாதான்னு கேக்குறாங்க. ஓகே, ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணுங்க. இதுல இருந்து மைனஸ் வெளில எடுங்க. யூ வில் ஹேவ் x⁴ -1 by x³ -1 22. ஓகேயா? இல்லையே. ஓகே, சோ அங்க இருந்து அப்படி மாத்துனீங்கன்னா இங்க மைனஸ் வரும், இங்க பிளஸ் வரும். கரெக்டா? இது மைனஸ் வரும். பாருங்க, இல்ல x⁴ -22 + 21 greater than 0. ஓகே தானே? ஆமா, அந்த இன்இக்வாலிட்டி தப்பா போட்டதுனால இவ்வளவு எடுத்துட்டு போயிடுச்சு. பாருங்க, நம்ம போட்ட இன்இக்வாலிட்டி தப்பு. கரெக்டா எப்படி போடணும்னா இதுல இருந்து மைனஸ் வெளில எடுங்க. இது அப்படியே பிரிசர்வ் ஆகும். ஏன்னா ஸ்கேலார் தானே, ஸ்கேலார் -1. இது கரெக்டா? ஓகே, சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். ஓகே ஓகே, இது சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கடைசியா இந்த ஈக்குவேஷன் வரும், greater than 0. இதே ஆர்குமெண்ட் நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். உங்களுக்கு பாசிட்டிவா தானே வேணும், கண்டிப்பா ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அதுக்கு மேல பாசிட்டிவா தான் போகும். ஸோ யூ வில் ஹேவ் ஓப்பன் இன்டர்வல் இயர். அதாவது இந்த ஓப்பன் இன்டர்வல் எடுப்பீங்க, அதே மாதிரி இங்கேயும் ஓப்பன் இன்டர்வல் எடுப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன, தேர் எக்ஸிஸ்ட் அ பைஜெக்ஷன் பிட்வீன் S and R. ட்ரூ தானே?
ஓகேயா? இப்போ ஆயிடுச்சுல. There exists a bijection. Okay. Between S and a dense subset of R. ஆறே வந்து ஆறு subject. ஆறுக்கு basics. அப்படி ஆறே ஆறு dense subset-ஆ? கேத்தரின் சொல்லுங்க. அதுல செகண்ட் ஸ்டெப்ல டினாமினேட்டர் அந்த பக்கம் எடுத்துட்டு போயிருக்கல x³ - 1. ஆமா. நான் இப்போ x³ - 1 நெகட்டிவ் எடுக்கும்போது நீ மல்டிப்ளை பண்ற மாதிரி தானே. இப்போ x³ - 1 போத் சைடு மல்டிப்ளை பண்ற மாதிரி தானே மீனிங். இல்ல இல்ல, அது வந்து உன்னோட கான்ஸ்டன்ட் பாசிட்டிவா இருக்கும்போது, அதாவது a greater than b, if c is greater than 0, then you can multiply ac இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் பாசிட்டிவா இருக்கணும். ஓகே. இப்போ இந்த எனக்கு என்ன டவுட் வந்ததுன்னா, டிவைட்ல உள்ள x³ - 1 நீ போத் சைடு இந்த பக்கம் டினாமினேட்டர்ல உள்ளது தானே 22 கூட மல்டிப்ளை பண்ணி எழுதிருக்கா? இல்ல இல்ல, நான் என்ன பண்ணிருக்கேன்னா மைனஸ் காமன் எடுத்து கேன்சல் பண்ணிருக்கேன். இல்ல அது பிரச்சனை இல்ல. அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல x4 1 இதுக்கு அடுத்த ஸ்டெப் இந்த x³ - 1 22 பக்கம் எடுத்துட்டு போயிருக்கல. ஆமா. இந்த இடத்துல x வேரி ஆவத பொறுத்து இன்இக்வாலிட்டி மாறாதா? மாறாது. ஏன்னா x greater than 1 தானே. அப்ப x³ - 1 வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்கிரீசிங் ஃபங்க்ஷன் இல்லையா? ஆமா. கரெக்ட்டா? இப்போ பிரச்சனை இல்ல. ஓகேயா? இப்போ சொல்லுங்க. நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம்? ஆமா, R டென்ஸா? டென்ஸ் டெஃபினிஷன் என்ன? A subset of x தானா? A proper subset of x ன்னு படிக்க மாட்டீங்களா? dense definition A ஸ்டார்ட் பண்ணும்போது let A be a proper subset of x அப்படிதான் ஆரம்பிப்பாங்க. நான் படிச்சல அப்படிதான். ப்ராப்பர் சப்செட். கரெக்ட்டா? அதனால தான் ஃபைனைட் செட்டுக்கெல்லாம் டென்ஸ் செட் இல்லைன்னுவாங்க. அப்படியா? இல்ல மறந்துடுங்க, நான் கடைசியா சொன்னதெல்லாம் மறந்துடுங்க. டென்ஸ் டெஃபினிஷன்ல ஒரு விஷயம் இருக்கு. நீங்க சொல்ற செட் டென்ஸா இருக்கணும்னா முதல்ல அது ப்ராப்பர் சப்செட்டா இருக்கணும். ஆமா, இல்லன்னா இது பாருங்க, Q dense in R, Q complement dense in R. நீங்க தெரியல, இது வரைக்கும் நீங்க சம் போட்டிருப்பீங்கல்ல, எங்கேயாவது R dense in R அப்படின்னு போட்டிருக்கீங்களா? நான் படிக்கும் போது ப்ராப்பர் சப்செட்டா இருக்கணும் அப்படின்னு அழுத்தி தான் படிச்சேன். R dense தான். சமீர் R dense தான். நான் உள்ள இல்ல, வெளியே இருக்கு. சரி சொல்லு. R dense தான் வரும். டென்ஸ் டெஃபினிஷன்ல ப்ராப்பர்னு வராது. சார் நமக்கு சொல்லி தரும்போது ப்ராப்பர்ங்கிற வார்த்தையை அடுத்து சொல்லுவாங்க. அதான் பிரச்சனை. சமீர் சொல்றாரு டென்ஸ் டெஃபினிஷன்ல ப்ராப்பர் வராது, ஆனா சார் சொல்லி கொடுக்கும்போது ப்ராப்பர் அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்டாராம். அப்படிலாம் சமீர் சார் சொன்னார், நான் சொல்லல. ஐயோ, நான் அடிச்சு விட்டாருன்னு சொல்ல, அழுத்தி சொன்னாருங்க. நீ அழுத்தி சொன்னாருங்க, அடிச்சு விட்டாரு. அழுத்தி. ஓகே சாரி அழுத்தி சொல்ற இருக்கா? ப்ராப்பர் இருக்கா? ப்ராப்பர்னு இல்லையா? ஒரு புக்குக்கு மாறுமா? இல்ல ஆக்சுவலி ப்ராப்பர் டெஃபினிஷன் இதுக்கு இன்னொரு டெஃபினிஷன், ஆல்டர்னேட் டெஃபினிஷன் ஒரு புக்ல நான் பார்த்தேன். அப்படின்னா எந்த ஒரு ஓபன் செட் கொடுத்து என்னோட ஒரு சப்செட் வந்து இன்செக்ட் பண்ணா நாலு எப்படியா இருக்கு. அது வந்து டென்ஸுக்கு இன்னொரு டெஃபினிஷன், அது கூட ப்ராப்பர்னு பார்த்தேன். மீன் பண்ணலாம். ஓகே சரி, இதோட என்ன கன்க்ளூட் பண்றாங்க, நீங்க போய் செக் பண்ணுங்க உங்க டெஃபினிஷன். டென்ஸ்ல ப்ராப்பர்னு வார்த்தை கரெக்டா இருந்ததுன்னா இது ஃபால்ஸ். இது ஃபால்ஸ் இல்ல, ட்ரூ. ப்ராப்பர் இல்லனா இது மங்கர்ஸ் புக்ல ப்ராப்பர் கிடையாது. ஓகே சமீர் சார் சொல்றாரு மங்கர்ஸ் புக்ல ப்ராப்பர் இல்ல, அதனால நானே குழம்பிட்டேன். வெயிட் there exists by. ஓகே, இதோட கன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஆர் சப்போஸ் டென்ஸ்ன்ற டெஃபினிஷன் ப்ராப்பர் இல்லைன்னா இது ட்ரூ. ஓகே, என்ன சொல்றது டோபாலஜிக்கலா ட்ரூ, அனாலிசிஸா சரி, இப்போதைக்கு டிக்கு போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். அடுத்த சம்முக்கு போலாம். இது ஓகே, இது கன்க்ளூட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன சம் போடுங்க.